எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் பிறந்த உடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது நமக்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஐயப்பன் பக்தர்களுக்கு, மாலை போட்டு சபரிமலை செல்கின்ற பக்தர்களுக்கு, ஆன்மீக பெருமக்களுக்கு அனைவருக்குமே நினைவுக்கு வருவது சபரிமலை தர்மசாஸ்தா. இது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக இந்த தொடர் சரணமையப்பா என்ற பெயரிலே நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த தொடரிலே பல அற்புதமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஐயப்பனுடைய அற்புதமான வரலாறுகள், ஐயப்பனுடைய மகிமைகள், ஐயப்பனுடைய லீலைகள், நம்ம முக்கியமாக சபரிமலைக்கு எப்படி போனோம் போன்ற விஷயங்கள், சபரிமலைக்கு போகின்ற வழியில் நாம் பார்க்க வேண்டிய ஆலயங்கள், நாம் விரதம் இருக்க வேண்டிய முறைகள் போன்ற பல விஷயங்களை நாம் இந்த சரணமையப்பா என்ற தொடரிலே, இந்த தொகுப்பிலே நாம் தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம், மகர ஜோதி நாள் வரை நாம் இந்த தொடரை நான் உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். இதில் என்ன, இன்னைக்கு கார்த்திகை 1ஆம் தேதி என்ன விசேஷம் அப்படின்னா, எல்லா ஐயப்பன் பக்தர்களுக்கும் ஒரு விசேஷமான நாள். இந்த தொடர் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்பன்மார்களுக்கு ஒரு நினைவூட்டுதலாக இந்த தொடர் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்று தொடங்கி இருக்கிறோம். இந்த மற்ற தொகுப்புகள் கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம், இந்த 3 மாதங்களில் நீங்கள் ஐயப்பனுடைய தரிசனத்தை இந்த சரணமையப்பா என்ற தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு கார்த்திகை 1ஆம் தேதி. இப்போது உலகம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது பல பேர் மாலை போட்டுக்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடலாமா? ஏன்னா எப்போவுமே இந்த பேண்டமிக் டைம் இல்லாமல் இருந்ததுன்னா இன்றைய தினம் ஒவ்வொரு ஐயப்பன் ஆலயத்திலும் ஒவ்வொரு வீடும் கோலாகலமாக இருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் ஏதோ இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய திருவிளையாடல் இந்த வருடம் இது போன்று இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், மாலை போடலாமா வேண்டாமா? எனக்கு வருகின்ற செய்திகள், இந்த ஃபோனில் வர மெசேஜ் நிறைய. நான் ஒன்று இதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. கார்த்திகை 1ஆம் தேதி வந்ததுன்னா மாலை போடணுன்னு நிறைய பேர் ஒரு உறுதியை, ஒரு சங்கல்பமே எடுத்திருக்கிறார்கள். அதன்படி நீங்கள் மாலை போட்டுக்கொள்ளுங்கள், தாராளமாக மாலை போட்டுக்கலாம். மாலை போட்டு அந்த 42 நாள் முழுமையான விரதம் இருந்து அந்த 42 நாட்கள் முடியும் பொழுது உங்கள் பக்கத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது. உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் ஐயப்பன் ஆலயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நாம் தமிழ்நாட்டு பக்தர்கள் என்று பார்த்தால் நிறைய ஆலயங்கள். மகாலிங்கபுரம், அண்ணாநகர் ஐயப்பன் கோவில், மணிப்பாக்கம் ஐயப்பன் கோவில், ராஜாண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவில், இல்லை நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி நாங்கள் வேனில் போய் இருமுடி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஐயப்பன் நாமத்தை பாட வேண்டும் அப்படி நீங்கள் நினைத்தால் அருகிலேயே ராணிப்பேட் சிப்காட்டிலே ஒரு அற்புதமான நவசபரி என்ற ஆலயம் 18 படிகளோடு இருக்கிறது. அதையும் தாண்டி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா சித்தூரில் சாஸ்தாகிரி என்ற ஒரு அற்புதமான ஆலயம் 18ஆம் படியோடு. இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, சபரிமலை எந்தெந்த நாட்களில் திறக்கப்படுகின்றதோ அந்தந்த நாட்களில் மட்டும் இந்த சித்தூர் ஆலயம் திறந்திருக்கும். சித்தூரில் பிரசாந்த் நகரில் இந்த ஆலயம் ஒரு இயற்கையான ஒரு அற்புதமான மலை சூழ்ந்த இடத்திலே ஐயப்பன் வீற்றிருக்கின்றார். ரொம்ப அற்புதமான ஆலயம். அங்கே போகலாம். பக்கத்தில் நிறைய கோவில் இருக்குது. நிறைய பேருக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு சொன்னால், நான் எப்போயுமே கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டுருவேன் சாமி. மாலை போடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இது 18ஆவது வருஷம், எனக்கு இது 25ஆவது வருஷம், இது எனக்கு 24ஆவது வருஷம், 25ஆவது வருஷம், 50ஆவது வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இந்த கணக்குப்படி எனக்கு கண்டினியூஷன் விட்டு போயிடுமா? இதெல்லாம் நிறைய பேர் என்னிடம் சந்தேகம் கேட்டிருக்கிறார்கள். அன்பர்களே, ஐயப்பனை பொறுத்தவரை ஒரு சரணம் கூப்பிட்டாலே, சரணம் விழித்தால் மரணம் இல்லை, ஒரு சரணம் கூப்பிட்டாலே ஓடி வருகின்ற அற்புதமான தெய்வம். அதனால் நம்ம இந்த தொடர் விட்டு போயிடுமா, இந்த 18 வருஷம் கண்டினியூட்டி விட்டு போயிடுமா? இது என்ன, இது வண்டி லைசன்ஸ்? அது கிடையவே கிடையாது. ஐயப்பன் உங்களை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியமான உண்மை. ஐயப்பன் கடவுள் என்பதை விட ஒரு மிகப்பெரிய சித்தர் நமக்காக சபரிமலையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறது வழக்கம் போல் நீங்கள் மாலை போட்டுக்கொள்ளுங்கள். 42 நாட்கள் தினமும் ஐயப்பனுடைய நினைவாக, தினமும் காலையும் மாலையும் வழக்கம் போல குளித்து, வழக்கம் போல சரணம் சொல்லி, வழக்கம் போல லோகவீரம் பாடி உங்களது பஜனைகளை நீங்கள் தொடரலாம். அதே நேரத்தில் மலைக்கு போலியே என்ற கஷ்டம், அந்த குழப்பம் யாருக்கும் வர வேண்டாம் என்று நான் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஐயப்பன் பக்தர்கள், ஆன்மீக நேயர்கள் அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடரில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம், ஐயப்பனுடைய அற்புதமான வரலாறை நாம் தொடங்குவோம். ஐயப்பனுடைய வரலாறு கதை எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் இந்த தொடரிலே நீங்கள் பார்க்க போகின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத சில ஐயப்பனுடைய ரகசியங்கள், அவதார ரகசியங்கள் இந்த தொகுப்பிலே இடம்பெறப் போகிறது. அதனால் இதை கவனமாக கேளுங்கள், கவனமாக பாருங்கள், கவனமாக குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் வருகின்றன. இப்போ நம்ம ஐயப்பன் கதைக்கு போவோம். மகிஷாசுரன் ஒரு மிகப்பெரிய அரக்கன். அவன் பிரம்மாவிடம் பல வரங்கள் வாங்கி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தொல்லையை கொடுத்தான். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லோரிடமும் தேவர்கள் போய் கேட்குறாங்க. இந்திரன் முதலான தேவர்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப கொடுமை ஜாஸ்தி இருக்குது, எப்படியாவது இந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த 3 முப்பெரும் தேவர்களால் நியமிக்கப்பட்டவள் தான் ஆதிபராசக்தி இந்த பணிக்காக. அதனால தான் நவராத்திரி. ஆதிபராசக்தி ஒரு 9 நாட்கள் மகிஷாசுரனுக்கும் ஆதிபராசக்திக்கும் ஒரு கடுமையான போர் நடந்தது. அந்த போரிலே மகிஷாசுரன் கொல்லப்படுகிறான். இந்த வெற்றி நாளைத்தான் நாம் விஜயதசமியாக நாம் கொண்டாடுகிறோம். அது இப்போ தான் விஜயதசமி கழிந்து நாம் இப்பொழுது கார்த்திகை மாதத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த மகிஷாசுரனுக்கு ஒரு தங்க இருந்தா, அவளுக்கு மகிஷின்னு பேர். இந்த மகிஷி என்ன பண்ணுறா, பயங்கர அவளுக்கு ஆத்திரம் என்னென்னா, ஏன்னா ஒரு தேவலோகத்தையே கட்டி ஆண்டவன் இந்த மகிஷாசுரன். அத்தனை பேருக்கும் பயம் அவனை பார்த்தாலே. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவனை என்னடா ஒரு பொம்பளை கொலை பண்ணிட்டாலே அப்படின்னு அவளுக்கு ஆத்திரம். அவளை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை ஆதிபராசக்தி, அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்பளை கொலை பண்ணிட்டாலே அப்படின்னு ஆத்திரம். ஏன்னா மகிஷாசுரன் அது மாதிரி வரம் வாங்கியிருக்கான், அது அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவளுக்கு என்ன ஆத்திரம், நம்ம இன்னுமே இந்த தேவர்களை சும்மா விடக்கூடாது, எப்போ என் அண்ணனை கொன்னாங்களோ அவங்கள பழி வாங்கணும் என்ற தீவிரமான ஒரு எண்ணத்தோடு ஒரு கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாள். தவம்னா கடுமையான தவம். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அவன் மேலே புத்து கட்டுது, அதை பற்றிலாம் கவலைப்படல. கடுமையான தவம் பிரம்மனை நோக்கி. எப்பவுமே இந்த தெய்வங்கள் பக்தர்களின் வேண்டுதலுக்கு, அவர்களுடைய பக்திக்கு கண்டிப்பாக செவிசாய்க்கும். அது ராட்சசனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, தெய்வம் கண்டிப்பாக அருளும். அந்த விதத்திலே மகிஷியோட தவத்தை பார்த்து மகிழ்ந்து நேர பிரம்மா வந்துட்டார். பிரம்மா வந்த உடனே இவளுக்கு சந்தோஷம். வாடா பிரம்மா வந்தாச்சு, எல்லா வரத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கும்போது பிரம்மா கேட்குறாரு, அம்மா ரொம்ப சந்தோஷம், என்ன இது மாதிரி ஒரு கடுமையான தேவம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டபோது அவள் கேட்குறாளாம், எனக்கு மரணம் வரக்கூடாது. மரணம் இல்லை அப்படிலாம் முடியாது, பிறந்தவர்கள் அழிந்தே தீர வேண்டும், ஒரு நாள் அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நீ வேறு ஏதாவது கேளு, நான் தரேன் அப்படின்னோடனே இவள் யோசிக்கிறாள். ஒரு வித்தியாசமான வரத்தை பிரம்மனிடம் கேட்கிறாள். அது என்ன வரம், பிரம்மா அதை கொடுத்தாரா போன்ற தகவல்களை நாம் அடுத்த நிகழ்ச்சியில்